அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த குரோதி வருடத்தின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சஷ்டி, திருவாதிரை நட்சத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு, சஷ்டி விரதம் கூடிய நன்னாளில் இந்த குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்கின்றது. இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் பயணம் செய்வதால் மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் சூரியன் உச்சகதியில் தன் பயணத்தை தொடங்குவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொக்கநாதரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மீனாட்சி அம்மனுக்கும் இந்த மாதத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. மேலும் அம்மன் ஆலயங்களில் தேரோட்டங்களும் திருவிழாக்களும் மிக அதிகமாக இந்த மாதத்தில் நடக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றோம். அந்த நாள் சித்திரை 10ஆம் தேதி, அதாவது 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. ராஜ கிரகமான சூரியன் உச்சம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் சந்திரன் முழுமை பெறும் பௌர்ணமியை நாம் கொண்டாடினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். நித்திரையிலேயே வாழ்க்கையை கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்ரகுப்தனையும் சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையில் விநாயக பெருமானை வைத்து அருகில் வெள்ளியில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார்கள். சூரியன் உதிக்கும் கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கும் வேளையில் சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். மேலும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவில் நிலவை பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவருந்த வேண்டும். நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கு அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபடுவதால் நம் செல்வ நிலை உயரும். தேவையானவை தேவையான நேரத்தில் நடக்கும். சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்ரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், சித்திரை 3ஆம் தேதி புதன் மீனராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். சித்திரை 9ஆம் தேதி செவ்வாய் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 18ஆம் தேதி புதன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த குரோதி வருட சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் சம்பாத்திய கிரகமான அதே நேரம் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் 4இல் உச்சமாக அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் உச்சமாக குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2இல் லாபாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் இணைந்து அமர்ந்திருக்கின்றார். இதனால் உபயோகரமான செலவுகள் ஏற்படும். வருமான பற்றாக்குறை உண்டாகாது. அனாவசிய செலவினங்கள் கட்டுக்குள் வரும். சேமிப்பு அதிகரிக்கும். வாரிசுகளுக்கென பொன் ஆபரண சொத்துப்பத்து சேர்க்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2இல் அமர்ந்திருக்கின்ற சனி செவ்வாய் சேர்க்கையால் கோர்ட், காவல்துறை, வம்பு வழக்கு என எது சார்பாகவோ ஒரு சிலருக்கு தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலைமை இந்த சித்திரை மாதம் 2வது வாரம் முடிந்த பிறகு மாறிவிடும். மேலும் நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்களில் தைரிய குறைவாக இருந்ததற்கு எல்லாம் நன்மைகரமான மாற்றம் ஏற்பட போகின்றது. அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் இந்த சித்திரை மாதம் முதல் வாரத்திலேயே முடிவுக்கு வரும். 3வது வாரத்தில் குரு பகவான் சுபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். இதனால் கடந்த சில மாதங்களில் சில நேரம் நடைமுறை விஷயங்களில் ஒரு அல்லாட்டம் ஏற்பட்டு இருக்கும். இதற்கு முடிவு ஏற்படும். பொருளாதார பாதிப்பு தீரும். வீடு மனை சார்பான நன்மைகளை உண்டாக்கும். சிறப்பு நன்மை ஒன்று இந்த மாதம் தொடங்கி முதல் வாரம் கடந்த பிறகு ஏற்பட இருக்கின்றது. குடும்ப சுபிட்சம் நல்லபடியாக நகரும். உற்றார் உறவினர்களுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். திடீர் லாபங்கள் கைக்கு வரும். வாழ்க்கை துணை உடனான பிரச்சனைகள் நீடித்து வந்தால் அதற்கும் முடிவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கிய விஷயங்களால் அவதிகளை சந்தித்துக் கொண்டு இருந்ததற்கு முடிவு ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகளும் அயலூர் அயல்தேச சார்ந்த நடவடிக்கைகளில் நன்மைகளும் திருமண சுபகாரிய விசேஷ முடிவுகளில் அபரிமித சாதகமும் ஏற்படும்.
மேலும் சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை குடும்பஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பஸ்தானத்தில் முரண்பாடான சேர்க்கை இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். மேல் முதலீடுகள் செய்ய கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காமல் தாமதப்படலாம். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரம் இது. சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தொழில் செய்பவர்களுக்கு பெற்றோர் வழி ஆதரவு உண்டு. ஆரோக்கிய குறைபாடு அகலும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்பியவர்களுக்கு நண்பர்கள் மூலம் அழைப்புகள் வரலாம். மேலும் சித்திரை 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரம்தான். உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. கட்டிய வீட்டை பொழுது பார்க்கும் முயற்சி ஒரு சிலருக்கு கைகூடும். மேலும் சித்திரை 12ஆம் தேதி மேஷராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான நேரம். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். கட்டிடப்பணி தொடரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். மேலும் சித்திரை 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு 9, 11 ஆகிய இடங்களையும் பார்க்கிறார். எனவே நல்ல முன்னேற்றங்கள் இல்லம் தேடி வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது பதியலாம். அதன் விளைவாக தலைமை பதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் தானாக நடைபெற வழிபிறக்கும். எதையும் துணிந்து செய்ய முன்வருவீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். இனிய பலன்கள் கிடைக்கும் நேரம் இது. மேலும் சித்திரை 23ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாகவும் வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் சீராக நடைபெறும். இந்த மகர ராசி பெண்களுக்கு அமைதி, அடக்கம், மனதில் உறுதி, செயலில் சீர்தூக்கிய பார்வையால் செயல்திறமை, சிக்கனம் கடைபிடித்து சேமித்துக் கொள்ளுதல். வெகு நாட்களாக ஆழ்கடல் முத்து போல் மனதில் ஒருவித எதிர்பார்ப்பு கொண்டு இருந்து காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல். கணவன் மனைவி உறவு நல்லிணக்கம் உண்டாகுதல். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக் கொள்ளுதல். உத்தியோகத்தில் மதிப்பு கூடுதல். பணிகளை சிறக்க செய்து உயர்வு அடைதல். பிள்ளைகளால் போற்றப்படுதல். பிள்ளைகளின் அனைத்து செயல்களுக்கும் உற்றவாறும் துணையாய் செயல்படுதல். குடும்ப விருத்தி ஏற்படுதல் போன்ற நல்ல பலன்களை நல்லதே நினைத்து நல்லதே செய்து வருவதே கிடைக்கின்றன. மாணவர்களுக்கு பொன்னான தருணம். கல்வித்தரம் பெருகும். உங்களின் எதிர்கால சிந்தனைக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் சிந்தனை மிகவும் பயன் உள்ளதாக அமையும். நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உண்மை, உழைப்பு, உயர்வு, பண்பு, அடக்கம், எதையும் முன்கூட்டியே யூகித்து செயல்படும் செயல்தன்மையால் நல்ல உயர்வும் மதிப்பும் செல்வாக்கும் உண்டாகும். இந்த மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் சுத நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த சித்திரை மாதம் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.